ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இங்கிறது வந்துட்டு என்னன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியல் மேப்போட ஜீவாதாரம். அதுதான் இட் இஸ் தி பிளட் லைன் ஃபார் தி இண்டஸ்ட்ரி. அண்ட் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து எம்எஸ்எம்இகளுக்கு நிறைய கஷ்டங்கள் பட்டு இருந்திருக்காங்க. அதை வந்துட்டு ஒரு பட்ஜெட்ல ஒரு மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மூலமா டீல் பண்ணியிருந்தாலும் இந்த பட்ஜெட்ல சில சமாச்சாரங்கள் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, முத்ரா லோன்ஸுக்கு வந்துட்டு 20 லட்சம் ரூபாய் லிமிட்டா வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய் தான் இருந்தது. இப்போ யாராவது ஒருத்தர் வந்துட்டு கடன் வாங்கியிருக்காங்க, 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு அதை ரீபே பண்ணிட்டாங்க அப்படின்னா தே கேன் கோ பேக் அண்ட் டேக் 20 lakhs as loan அண்ட் டெவலப் இட். ஸோ அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாரோவர் இருக்கார். இப்போ பாரோவரால் வந்து திருப்பி பணத்தை செலுத்த முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இந்த கடன் கொடுத்தவங்க போயிட்டு அதை ஜப்தி பண்ணிட்டு அதை முடக்கிடுவாங்க கம்ப்ளீட்டா. பட் அது ஏன்னா அது வந்து பாரோவர் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர் இல்லாமல் பிஸ்னஸ் டிஃபால்ட் ஆச்சுன்னா தான். இப்போ அந்த விஷயத்துல ஒரு ஸ்பெஷல் லைன் ஆஃப் கிரெடிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி திருப்பி உயிர்ப்பிக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் லிட்டில் திங்ஸ் விச் ஆர் வெரி குட். அதாவது ஸ்மால் இஸ் பிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஸ்கில்லிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபேக்டரிஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆனால் ஸ்கில்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முந்தானேத்தி ஆர்பிஐ வந்துட்டு ஒரு கிளெம்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 out of 33 செக்டார்ஸ்ல வந்துட்டு there was contraction in productivity. அந்த ப்ரொடக்டிவிட்டியில் இது 8 out of 9 வந்து மேனுஃபேக்சரிங். அதாவது 9 செக்டார்ல வந்து கம்ப்ளீட்டாக கான்ட்ராக்டாக இருக்கு. அதில் வந்து 8 செக்டார் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்லேயே இருக்கு. நம்ம வந்துட்டு இஃப் வி ஹேவ் டு பிகம் ஃபேக்டரிஸ் ஆஃப் த வேர்ல்டு, அந்த ஸ்கில்லிங் ரிலேட்டட் இஷ்யூவை வந்துட்டு அட்ரஸ் பண்ணாலே ஒழிய ஃபேக்டரிஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆகவே முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு சின்ன சின்ன சலுகைகள் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுவோம், ஸ்கில்லிங் மிஷன்ஸை ரீடிஃபைன் பண்ணுவோம்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப வெல்கம். நியூ ரெஜிமெண்ட் ஓல்டு ரெஜிமெண்ட் இருக்கு. இப்போ நியூ ரெஜிமெண்ட்ல வந்து சில சீர்திருத்தங்கள் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்காங்க. அது பழசு பெஸ்ட் நினைக்கிறீங்களா, புதுசு பெஸ்ட் நினைக்கிறீங்களா? ரெண்டு பிளஸ் மைனஸ் ஒரு அனாலிசிஸ் மாதிரி சொல்லுவாங்க. பிளஸ் நான் ஃபர்ஸ்ட் ஜாஸ்தி நான் வந்து டாக்ஸஸ் இன்னும் பார்க்கல. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூ ரெஜிமெண்ட் அண்ட் ஓல்டு ரெஜிமெண்ட்ல உங்களுக்கு வந்துட்டு நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கிளைம் பண்ண மாதிரி இருந்தது பெனிஃபிட். இந்த நியூ ரெஜிமெண்ட்ல அது கிடையவே கிடையாது. பிகாஸ் ரேட் ஆஃப் டாக்ஸை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ பட் ஓவரால் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு பெரிய இது வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை வசத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை வசத்தினால என்ன ஆகும்னா நீங்கள் கட்டுற டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதனால உங்கள் கையில் கொஞ்சம் காசு கூட இருக்கும். அந்த கையில் கொஞ்சம் காசு கூட இருக்கிறது வந்துட்டு அகைன் அது என்ன ஆகும்னா நீங்களே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் யூ வில் கன்சம்ஷன் தட் வில் லீட் டு மோர் டிமாண்ட், மோர் கிரியேஷன். இட்ஸ் அ சைக்கிள். ஸோ அதனால ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்க்ரீஸ் இஸ் அ வெரி வெல்கம் மூவ். அண்ட் அதர்வைஸ் ஐ ஹேவ் டு ரீட் தி அதர் ஸ்லாப்ஸ் அண்ட் கமெண்ட். அப்படி இல்ல, அது ஒருத்தரோட இது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஹோம் லோன் இருக்கு அப்படின்னா நான் ஹோல்ட் ரெஜிம்ல இருந்தால் தான் எனக்கு பெட்டர். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் ஆன் ஹோம் லோன் இருக்கு, அதில் எனக்கு பெனிஃபிட் இருக்கும். எனக்கு லோனே இல்லை அப்படின்னா எனக்கு நியூ ரெஜிம் பெட்டர். ஏன்னா பிகாஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி லெஸ், ரேட் ஆஃப் டாக்ஸ் இஸ் வெரி லெஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.